தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். மா, இந்த இளங்கோ இருக்கானே, அவனுக்கு இன்னும் ஒரு குழந்தைக்கு அப்பா ஆயிட்டோங்கிற எண்ணமே இல்லம்மா. வீட்டுல பொண்டாட்டி வயித்துல ஒரு குழந்தைய சுமந்துட்டு இருக்காளேன்னு அக்கறை கொஞ்சமாவது இருக்கா அவனுக்கு? குழந்தை கன்ஃபார்ம் ஆன அன்னைக்கு உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போனவன் தான். இப்போ வரைக்கும் மறுபடியும் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போனானா அவன்? டாக்டர் சொன்னபடி எல்லாம் சரியா நடக்குதா? டாக்டர் சொன்னபடி மருந்து மாத்திரையெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறியா? குழந்தை சரியா வளர்ந்துட்டு இருக்கா? இதெல்லாம் அவன் பொறுப்பா கேட்க வேணாமா? அதனாலதான் நானே இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் உன்னை செக்அப் பண்ணிட்டு வரலான்னு முடிவு பண்ணிருக்கேன். இல்ல மாமா, நாங்க டாக்டரை பார்த்துட்டு தான் இருக்கோம். அவங்க கொடுத்த மாத்திரை எல்லாத்தையுமே நான் ஒரு வேளை விடாம சரியா சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். அடிப்பாவி, முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறியே. டாக்டர் உனக்கு கொடுத்த மாத்திரை எல்லாம் அட்டை அட்டையா அப்படியே இருக்கு. மாத்திரை சாப்பிடுறேன்னு பொய் சொல்ற. டாக்டர் வர சொன்ன தேதிக்கு நீ செக்கப்புக்கும் போகல. பொய் மேல பொய்யா சொல்ற. இன்னைக்கு இருக்குடி உனக்கு கச்சேரி. மாமா, அத்தை வந்துட்டுமே, அத்தை கிட்ட கேட்டுட்டு போலாமா? யாழினி, உன் வயித்துல வளர என் பேர பையன் மேல உன் அத்தையை விட எனக்கு தான் அக்கறை அதிகம். சும்மா பதில் பேசிட்டு இருக்காம கிளம்புமா, போயிட்டு வந்துடலாம். இல்ல, பெரியவங்க ஒருத்தவங்க கூட இருந்தா நல்லா இருக்கும்ல மாமா, அதான். பெரியவங்க தானே, அத நான் இருக்கனே யாழினி. என்னை விட வேற யாரு பெரியவங்க? வா கிளம்பி போலாம். இல்ல, நான் இளங்கோ கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேனே. யாழினி, உன் மாமா எதுவும் தப்பா முடிவு எடுத்திருப்பனா? எனக்கு என் பேரன் ஆரோக்கியமா வளர்றானான்னு தெரிஞ்சுக்க மனசு துடிச்சிட்டு இருக்குமா? அதுக்காக தான் போகணும்னு சொல்றேன். சரி வா, உன் அத்தை வரத்துக்குள்ள திரும்பி வந்துடலாம். இளங்கோ கிட்ட நான் சொல்லிக்கிறேம்மா. யாழினி, உன் மாமா உன் மேல எவ்வளவு அக்கறையோட சொல்லிட்டு இருக்காரு. நீ என்னடானா இப்படி யோசிச்சுட்டு இருக்க? இங்க பாரு, பெரியவங்க ஒண்ணு சொல்லும் போது அதுக்கு பதில் சொல்லாம நிக்கிறதே அவங்கள அவமதிக்கிற மாதிரி தான். பேசாம கிளம்பு. கடவுளே, இப்படி ரெண்டு பேரும் என்ன கட்டாயப்படுத்துறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? யாழினி, என்ன யோசிக்கிற? வா கிளம்பு. நான் போய் என் போன் எடுத்துட்டு வந்துடுறேன். போயிட்டு உடனே வரப்போறோம். இதுல போன் எதுக்கு உனக்கு? இங்க பாரு, உன் மாமா எவ்வளவு அக்கறையோட சொல்லிட்டு இருக்காரு. அவர் வயசுல இருந்து நீ யோசிச்சு பாரு. ஜோசியக்கார பொசுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டான். உன் வயித்துல இருக்கிற குழந்தைதான் அண்ணன் உயிரை காப்பாத்தோன்னு. அந்த குழந்தைய பத்திரமா வளர்த்து எடுக்கணும்னு அவர் மனசு எவ்வளவு பாடுபடுது. என் அண்ணன் ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்காரு. அத புரிஞ்சுக்க மாட்டியம்மா நீ. வாயாழி, போயிட்டு வந்துடலாம். சித்தி பாத்தியம்மா, ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகமா சொன்னாவும் சித்தி. இன்னைக்கு தான் இவ இவ்வளவு புத்திசாலித்தனமா பேசி நான் பாக்குறேன். அவ சொல்றது உண்மைதானம்மா. ஒவ்வொரு நிமிஷமும் நான் செத்து செத்து தான் பொழைச்சிட்டு இருக்கேன். அதனால வாமா, போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாம். வண்டிக்கு போன் பண்ண இன்னும் வண்டியே வரலையே. இதோ வண்டியே வந்துடுச்சே. சரி வாமா, போயிட்டு வந்துடலாம். ஐயோ, வாங்க, சீக்கிரம் வாங்க. வாயாழி, வா வா போலாம். சித்தி வாமா, வா வா. சித்தி, இல்ல சித்தி, நான். நீ வா யாழினி, செப்பல் போடு. ஐயோ, யார்கிட்டயும் சொல்லாம இப்படி திடீர்னு என்ன சித்தி? ஐயோ வா யாழினி. ஏறுமா, லேட் ஆகுது. ஏறுங்க. அண்ணே, அண்ணி வரதுக்குள்ள நம்ம போயிட்டு வந்துடலாம். ஏறு, நீ ஏறு. சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். நம்ம சென்னை சில்க்ஸ்ல ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் வந்துடுச்சு. up to 50% off. செம்ம ஜாலி ஆயிடுச்சு. தரமான ரகங்கள், fresh and trendy collections, up to 50% offer. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். the சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.